ஹீரோ யூஎஸ்டி ஓகே தெரியுதா? சார்ட் தெரியுதா? ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது. நான் மந்த் சார்ட் வச்சிருக்கீங்க. மந்த்லி தான் இருக்கு. ஓகே. கரண்ட் ரெசிஸ்டன்ஸ் மேல. கரண்ட் அது கீழ கரண்ட் ரெசிஸ்டன்ஸ். இதுவா? ஓகே. இன்னும் கீழே கரண்டா இருக்கு. சப்போர்ட் லெவல் வந்து இப்ப கரண்டா இருக்குது. அதான் போட்டாச்சு. சப்போர்ட்டா? சப்போர்ட். ஓகே போட்டேன். இப்போ வந்து ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. ஏதாச்சும் ட்ரெண்ட் லைன் ஏதாவது வரையலாமா? டவுன் ட்ரெண்ட் லைன் வரையலாம். எங்க மேல இருந்தே வரையலாம். இங்க இருந்து வரையலாமா? ஓகே வாங்கியாச்சு. வீக்லி சார்ட். சோ மந்த்லி ஃபெப் லெவல் ஏதாவது எடுக்கலாமா? மந்த்லி ஃபெப்பா? இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கேன்னு பாருங்க. என்ன நடந்துருக்கு இந்த இடத்துல? டவுன் ட்ரெண்ட் இருக்கு. ரீடெஸ்ட் இருக்கு. கன்சல்டேஷன் ஃபேஸ்ல இருக்கு. இல்ல நான் வேண்டாம். என்னடி? ஃபெப் எடுக்க வேணாம் இதுக்கு. எடுக்க வேணாம். வேற யாராவது சொல்றீங்க? யாராவது ஒபினியன்ஸ் இருக்கா? Anyone objections? Anyone have any objections? நசீர் ப்ரோ எடுத்து பார்க்கலாம். ஏன்னா இப்போ ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணிருக்கலாம். ப்ரீவியஸ் லோவா பிரேக் பண்ணிருக்கு. என்னது ஒரு இம்பல்ஸ் லோவா மார்க்கெட் என்ன உடைச்சிருக்கானா? ஒரு இம்பல்ஸோட லோவா மார்க்கெட் என்ன பண்ணிருக்கான்? பிரேக் பண்ணிருக்கு. உடைச்சிருக்கான். அப்ப என்ன பண்ணலாம்? மார்க்கெட் என்ன நடக்குது? வாய்ப்பு இருக்கு. கீழ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருக்குன்னா ஃபெப் லெவல் எடுக்கலாமா? 4 டைம்ஸ் வந்து டச் ஆயிருக்கு. அங்கதான் வந்து பிரேக் எடுத்து. சோ மார்க்கெட் என்ன ஆகலாம்? மேல போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கா? ஓகே. சோ இது வரைக்கும் வச்சிருக்கோம். மார்க்கெட் இது வரைக்கும் போயிட்டு திருப்பி மார்க்கெட் என்ன ஆகலாம்? கீழ வரலாம். டம்ப் பார்க்கலாம். அதுக்கு அண்ட் தென் இவ்வளவு விஷயம் நம்ம பார்த்தோம். இந்த இடத்துல ஒரு இம்பல்ஸ் கிரியேட் ஆயிருக்கா டவுன் ட்ரெண்டுக்கு? எது சொல்றேன் நானு? இந்த இடம் சொல்றேனா? இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்டா? ஓகே. சோ இந்த டவுன் ட்ரெண்டோட ஹையை பிரேக் பண்ணாதான் நெக்ஸ்ட் இந்த ஹைக்கு போகும். சோ இப்போ டிராவல் வந்து ஆக்சுவலி என்ன ஒரு ஹையை உடைச்சிருக்கானா? ஒரு இம்பல்ஸ் ஹையை உடைச்சிருக்கானா? மார்க்கெட் என்ன பண்ணுங்க? இந்த ஹையை உடைச்சிட்டானா மார்க்கெட் மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஆமா, போறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு. கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம பேலன்சிங் வேற போய் ஆகணும். பேலன்சிங் தட்ஸ் குட். இந்த வேலைக்கு வார்த்தைக்கு தான் இல்ல. நிறைய கேண்டில்ஸ் இருக்கா? இந்த பேலன்ஸ் பண்ணி ஆகணுமா? இந்த கேண்டில பேலன்ஸ் பண்ணணும். ரைட். நெக்ஸ்ட் வீக்லிக்கு போயிடலாமா? வீக்லில என்ன வருது மார்க்கெட்? வீக்லில என்ன வருது? வீக்லில லைட்டா அப்டேட் இருக்கு. இந்த இடத்துல கீழ லெவல் ஏதாவது போடலாமா? நீங்க இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் கீ லெவல் போடலாம். கரண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் இதுவா? இது இப்ப கரண்டா இருக்குல்ல? இதுவா? சரி இந்த லெவல்ல சொல்றீங்க கீ லெவலா? ரைட்? ஓகே. இந்த லெவல்ல எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணிருக்கான்? பிரேக் பண்ணிருக்கானா? ஓகே. பிரேக் அவுட் பண்ணிருக்கான். மார்க்கெட் என்ன ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? அதுக்கு மேல போறதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கா? நெக்ஸ்ட் வீக்லி டெய்லி போயிடலாமா? சோ மோர் தென் கீ லெவல்ல உடைச்சிட்டான். மார்க்கெட் என்ன ஆகலாம்? மேல போயிட்டு இருக்கு. மேல போலாம். இப்போ என்ன சிச்சுவேஷன்ல என்ன கரண்ட்ல இருக்கா மார்க்கெட்? கன்சல்டேஷன் ஃபேஸ். இப்போ வந்து இந்த இடத்துல என்ன தெளிவா இருக்கு? இந்த இடத்துல நீங்க வந்து கேப் அப்ல இருக்கானா? இப்போ என்ன நடக்கலாம்? கொஞ்சம் வந்து ஃபில் பண்ணிட்டு
கொஞ்சம் இத வந்து பேலன்ஸ் பண்ணும், பேலன்ஸ் பண்ணிட்டு எகைன் மேல போகும். மேல போகலாமா? இது என்ன ஒரு தெளிவான ஒரு அப் ட்ரெண்டாவும் இருக்கா? ஸோ மார்க்கெட் என்ன பண்ணலாம்? ஸோ ஆக்சுவலி ஹையை உடைச்சிட்டான். மார்க்கெட் லைட்டாக ரீடெஸ்ட் ஆகிட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஸோ அடுத்த ஃபெப்ரவரி வரைக்கும் போகலாம். ஓகே போகலாம், மேலே போவோம்னு நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து இங்கே வந்து கட்டாயத்தில் வந்து இருக்கோம். என்ன பண்ணுறது இப்போ வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒன்று எப்படி நம்ம என்ட்ரி எடுத்து போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள். எப்படின்னா என்ட்ரி எடுத்து போகலாம், எதுக்கு பேஸ் பண்ணலாம்? என்ட்ரி எடுக்கணுமா? என்ட்ரி எடுக்கலாமா? இப்போ எப்படி பிரேக் பண்ணாம என்ட்ரி எடுப்பீங்க? வெல் டன். இப்போ கன்சல்டேஷன் ஃபேஸில் இருக்கா? ஓகே ஸோ கன்சல்டேஷன் ஃபேஸும் போட்டேன். இப்போ என்ன நடக்கும்? இப்போ என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் கான்டெக்ட் பார்க்கலாம். பிரேக் அப்ல இருந்து அப் பார்க்கலாம், கீழ இருந்து கிட்ட பார்க்கலாம். ஓகே வெல் டன். ஸோ நெக்ஸ்ட் மார்க்கெட் மூவ் ஹையா உடைக்கிறானா இல்லை லோ உடைக்கிறானான்னு பார்த்துட்டு மூவ் அதுக்கு என்ட்ரி கொடுக்கலாம். ஓகே ஸோ ரன் பண்ணவா இல்லை என்ன பண்ண? நீங்க ரன் பண்ணுங்க. ஓகே ஓகே இப்போ பார்க்கலாம். ஒரே ஒரு கேண்டில் கொடுங்க. இப்போ சொல்லுங்க என்ட்ரி எடுக்கலாம்னா எப்படி எடுக்கலாம்? நான் எதுவுமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அவன் காப்பி நாட் பண்ண வச்சு பையா ஸ்டாப் லாஸ் எது வரைக்கும்? பாக்ஸ் இது கிலோ வரைக்கும் வைக்கலாமா? ஓகே டார்கெட் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஃபர்ஸ்ட் டார்கெட் வைக்கலாமா? ஃபர்ஸ்ட் டார்கெட் இது வரைக்கும் வைக்கலாங்களா? ஓகே வச்சாச்சு. ஸோ 1:1 ஓகே. ஆஹா 1:1 கூட வரலையே ரெசிஸ்டன்ஸ். ஓகே பிரச்சனை இல்லை, ஃபர்ஸ்ட் ஆகிடும், பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ரன் பண்ணவா? இப்போ சொல்லுங்க. இப்போ ஏதாவது பை ஆஹா நான் சொல்றதுக்குள்ள மேலே போயிட்டேன். சொல்லுங்க எங்க யாராவது பை எடுக்கிறீங்களா? anyone how taking the buy? நான் சொன்னேன் ப்ரோ பை இங்க எடுக்கலாம்னு. ரெண்டு கேட்டகரி வச்சிட்டாங்க. பை எடுக்கறாரு. ஸ்டாப் லாஸ் நான் இங்கே சொன்னேன் ப்ரோ. இங்க தான் சொன்னீங்க. நான் அது கீழே சொன்னேன் ப்ரோ. கீழே ஏன் பை எடுக்கணும்னு சொன்னீங்க? பைங்க கன்ஃபர்மேஷனே கிடைக்கல, பை போலாம்னு எப்படி சொல்லுவீங்க? அதான் ப்ரோ அவங்க எடுத்ததே பை கணக்கு அப்புறம் ரீடெஸ்ட்மென்ட் ஆயிட்டு தானே ப்ரோ நம்ம அந்த ரீடெஸ்ட்மென்ட் அந்த இடத்துல சப்போஸ் அப்படி கீழ இறங்கிட்டானே என்ன பண்ணுவீங்க? பையிங் கன்ஃபர்மேஷன் கிடைக்காம பை இருக்கு, தப்பா இல்லையா? ரைட்டா? இல்ல ப்ரோ இது ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி தானே ப்ரோ இருக்கு இது. அதனால பைக்கான அது ஹையை பிரேக் பண்ணிருக்கு. அது பை தான் ப்ரோ. ஆனா இவங்க எடுத்தது இங்க எடுத்ததுக்கு இந்த இடத்துல எடுத்துறோம். ஓகே ஓகே நான் சொல்லுங்க. அண்ணா நீங்க ரன் பண்ணுங்கண்ணா. கண்டிப்பா ரன் பண்ணவா? ஓகே டார்கெட் 1 ஹிட். என்ன பண்ணோம்? ஸ்டாப் லாஸ் மூவ் பண்ணிக்கோங்க. காப்பி நாட் ப்ரோ வெல் டன். சூப்பர் சூப்பர். இப்போ என்ன பண்ணுவோம்? 50% பாக்கெட் உள்ள வச்சிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? ஆர்டர் ஸ்டாப் லாஸ் மேல மாத்தணும். ஆமாண்ணா. ஆனா நான் வந்து ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன தெரியுமா? ஸ்டாப் லாஸ் வைக்கிறது வந்து விக்குக்கு அந்த பாக்ஸ் இருக்குன்னா பாக்ஸ் கீழ ஒரு பெருசா விக் அடிக்கும். அந்த விக்கு கீழ தான் வைக்கணும்னு எப்பவுமே நான் வந்து ஸ்டாப் லாஸ் அதை ஃபாலோ பண்ணிட்டே வரேன். அதனாலதான் நான் அதுக்கு கீழ வைக்க சொன்னேன். பிகாஸ் நான் நிறைய இது பாத்துட்டேன், டெமோ அக்கௌண்ட் யூஸ் பண்ணி பாத்துட்டேன். விக்க வச்ச இடத்துல கண்டிப்பா ஸ்டாப் லாஸ் கண்ட் ஆகுது. டெமோ அக்கௌண்ட் நிறைய பாத்துட்டு தான் நான் வந்து
ஸ்டாப் லாஸ் வந்து விக்கு கீழே வைக்கிறேன். வேற நீங்க level consult பாத்தீங்களா? வேற level பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? ரிசர்ச் கேண்டிடேட் ரிசர்ச் டூயிங் ரிசர்ச். குட். நிறைய போட்டு பாத்துட்டேன்னா பெஸ்ட். எப்பவுமே நீங்க ஒரு அப் ட்ரெண்ட் இல்ல டவுன் ட்ரெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுதான் பெஸ்ட். முடிஞ்ச அளவு ரிசர்ச் பண்றது நல்லது. இதா ரிசர்ச் பண்ணலாம். இப்போ சொல்லுங்க, யாராவது பை போலாமா? anyone have any buys? நசீர் ப்ரோ ஒரு டவுட் இதுல. ம் கேப் அப் பண்றதுக்கு அதை ஃபில் பண்ண எதுவுமே கேண்டிடேட் எதுவும் வரல. கேப் அப் ஃபில் பண்ணலையே அப்படிங்கிற क्वेश्चन தானே ரைஸ் பண்றீங்க. ஆமா நான் உடனே வருவாங்கிறது வந்து சொல்லலல. தெளிவா நான் சொல்லிருக்கேன், உடனே வருவாங்கிறது எதிர்பார்க்க முடியாது. ஆனா கிட்டத்தட்ட ஒரு 15 நாளுக்கு மேல ஆயிடுச்சு அந்த இடத்துல. 15 நாளைக்கு மேல ஆச்சு. 1 இயர் கூட ஆகலாம்ல. பட் செல்லுக்கான வாய்ப்பு அமையணும்ல. சோ இந்த இடம் பாத்தீங்கன்னா கிளியர் சப்போர்ட். நல்லா தெரியுதா? ஆமா சப்போர்ட்டா. இத யாருமே மற்ற கேண்டிடேட்ஸ் யாருமே பார்க்கல. ஆனா ரஞ்சன் மேம் கணிச்சாங்க கரெக்ட்டா. தெளிவான சப்போர்ட்டா. கண்டிப்பா பார்த்தேன். சப்போர்ட் லைன்ல ஒரு ஹேமர் வந்திருக்கு. அந்த ஹேமர் கண்டிப்பா புல்லிஷ் தான். நம்ம வந்து கேண்டிடேட்ஸ் பார்க்க நம்ம விக்க நம்ம கவனிக்காம விட்டோம். அந்த ஒரு சின்ன மிஸ்டேக் கூட என்ன ஆகும்? ஃபெயிலியருக்கு வழி வகுக்கும். இந்த லெவல உடைச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிருக்கலாம்? கீழே போயிடலாம். என்ன பண்ணிருக்கலாம்? செல்லுக்கு ட்ரை பண்ணி, அதாவது இந்த கேப் அப்ப ஃபில் பண்ண கீழே வந்துருப்பான். புரியுதுங்களா? இந்த லெவல உடைச்சிருந்தா அப்படின்னா கண்டிப்பா கேப் அப்ப என்ன பண்ண வந்திருப்பான்? ஃபில் பண்ண வந்திருப்பான். உடைக்கல இல்ல, அதனால மார்க்கெட் மேல போயிட்டு இருக்கான். மார்க்கெட் என்ன பண்ணுவான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டிராவல் பண்ணணும். இந்த இடத்துல ப்ரீவியஸ் ஐ இந்த மார்க்கெட்டோட ப்ரீவியஸ் ஐ இதுதானே. அதை உடைச்சு மேல போனதான் மேல போவான். இத உடைச்சு மேல போனா என்ன பண்ணுவான்? மேல போவான். இல்லாட்டி மார்க்கெட் என்ன பண்ணுவான்? மேல வருவான். ஓகேங்களா? சோ அதுக்கேற்ற மாதிரி வாய்ப்பு வந்து அமைச்சுக்கலாம். ஓகே, இப்போ ரன் பண்ணுவோம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ டார்கெட் வில் பி ஹிட். ஸோ நான் ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்? ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டா போகாம ட்ரெண்டுக்கு கண்டினியூவா போகுது. கண்டினியூவா போகுது என்ன சூப்பர் சூப்பர். Target will be hit. Gobinath and Ramjan.